கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 22 ஆகிய இன்றும் கூட நமது இன்றைய மன்னா எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இங்கே அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னன்னா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், ரெண்டாவது பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொல்லப்பட்டது என்றால், இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. முந்தின வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் இவ்விதமாக வாக்கு பண்ணுகிறார். நம்ம ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். பாருங்களேன், இங்கேயும் எப்படி சொல்லியிருக்கிறாரு, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். தேவன் ஒரு நபரை பெருக பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல அவரை ஆசீர்வதிக்கணும். அதான் இங்கே சொல்லப்படுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்போ என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் முதல்ல வேணும். கர்த்தர் நம்ம முதல்ல ஆசீர்வதிக்கணும். அவர் ஆசீர்வதித்து பின்பு என்ன பண்ணுறாரா, பெருகவே பெருக பண்ணுகிறார். பெருக பண்ணி ஒரு பெருக்கம், திரளாய் பெருக பண்ணுவேன். அப்போ ஒரு பெருக்கம் வேணும்னா தேவனுடைய ஆசீர்வாதம் முதல்ல வேணும். எதுலேயும் ஒரு பெருக்கம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எல்லா விதத்திலும் கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவார். ஆனால் அதற்கு முன்பதாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா அவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? ஆபிரகாமை பார்த்து சொன்னார் அல்லவா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு, உத்தமனாக இரு என்றார். இப்போ தேவனுக்கு முன்பதாக நம்ம நடக்கையிலும் நம்முடைய செய்கையிலும் நம்முடைய வார்த்தையிலும் நம்ம உத்தமமாக விளங்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார். அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. அவர் ஆசீர்வதிச்சா அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அடுத்து பெருக்கம்தான். பெருகவே பெருக பண்ணுவார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், பின்பு பெருக பண்ண வேண்டும். இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆண்டவரே, நிச்சயமாகவே நீர் ஆசீர்வதிப்பவராக இருக்கிறீர். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கின்றீர். இதோ ஆண்டவரே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே உத்தமனாக இரு என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணினதை நாங்கள் பார்க்கின்றோம். பொறுமையோடு இருந்து வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொண்டதை ஆண்டவரே நாங்கள் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் அல்லவா? இதோ தேவ பிள்ளைகளும் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல் வார்த்தைகள் நிறைவேற பொறுமையோடு இருந்து அதை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்தருளும். இந்த வார்த்தையின்படியே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.